கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தின் ஜெயஸ்ரீ பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா முதல் வசனம், இப்ப கடந்த வீடியோல நம்ம வேத வாசிப்பு 15ஆம் சங்கீதம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம இந்த வேதத்தை இந்த வசனத்தை தியானிக்க போறோம். முதல் வசனம், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் கர்த்தருடைய ஸ்தலத்துல தங்குவா, கூடாரத்துல தங்க முடியும்? யார் பரிசுத்த பர்வதத்துல, அவருடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்றதுக்கு யாரெல்லாம் தகுதி உள்ளவங்க அப்படின்றத சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறார். அதுக்கு அவரே ஆன்சர் பண்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அதாவது வாழ்க்கையில உத்தமமாய் நடக்கணும், ரொம்ப நல்லவங்களா, ஒரு உத்தமனா நடக்கணும், உண்மை உள்ளவனா இருக்கணும், நீதியவே நடப்பிக்கணும், உண்மையே நடப்பிக்கணும். வாழ்க்கையில நடக்கிறதும் சொல்றது மட்டும் நீதியா இருக்கக்கூடாது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வார்த்தையில ரொம்ப நல்லா நீதியா பேசுவாங்க, ஆனா வாழ்க்கையில அதை செயல்படுத்த மாட்டாங்க. அது போல நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும், மனசார உண்மையை பேசணும். எப்பயுமே இப்போ ஒரு சைடு இருமனதா இல்லாம எப்பயுமே மனதார சத்தியத்தை பேசுறவங்களா இருக்கணும். சத்தியம்னா உண்மையை பேசுறவங்களா இருக்கிறவங்க மட்டும்தான் எங்க இருக்க முடியும்? அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாவினால் புறங்கூறாமலும், அவன் பொய் சொல்ல மாட்டான். உத்தமமாய் நடக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான். தோழனுக்கு தீங்கு செய்யும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவாங்க, ஆனா ஒரு ஆபத்துன்னு வந்தோடனே ஃப்ரெண்ட்ஷிப்லயே நண்பனுக்கு தீங்கு செய்திருவாங்க. சரிங்களா? அது மாதிரி தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானுக்கு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லப்படும் நிந்தையான பேச்சை, அவங்கள பத்தி நம்ம கிட்ட ஒரு நிந்தையான பேச்சை சொல்றாங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்களே அவங்க ரொம்ப மோசம் இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேச்சை எடுக்கவே மாட்டாங்க. இவங்க இந்த உத்தமமா நடக்கிற உண்மை உள்ளவர் எப்படி இருப்பாங்கன்னா, பொய் சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு தீமை நினைக்க மாட்டாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு நிந்தையான பேச்சை எடுக்க மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் அப்படி இருக்கும். இதுல 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆகாதவன், யாராவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆகாதவன் இவங்களுடைய பார்வைக்கு ரொம்ப தீர்ப்பானவங்க, அவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்களெல்லாம் அது மாதிரி ஆண்டவருக்கே பிரியமில்லாதவர்கள்லாம், ஆகாதவன் எல்லாம் அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லலாம். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்றாங்க. அதே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஊழியக்காரர்கள், ஜனங்கள் எல்லாருமே, விசுவாசிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணுவாங்க? கனம் பண்ணுவாங்க. யாரு? இந்த உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிற உண்மையுள்ள மனுஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறார்கள். ஆணையிட்டதில், இப்போ ஒரு நான் இந்த லாபம் வந்தோடனே, ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த லாபம் வந்தோடனே நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு சில நேரத்துல அதுல நஷ்டம் வந்துருச்சு, ஆனா நான் கர்த்தருக்கு இதை நான் செய்து கொடுக்கணும்னு பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருத்தனை என்ன பண்ணுவாங்க? எனக்கு நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் செஞ்சுதான் முடிப்பேன், நான் ஏன்னா ஆணை கொடுத்துட்டேன், அதாவது சத்தியம் பண்ணிட்டேன், நான் அந்த விஷயத்த செய்யறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன், ஆணையிட்டுட்டேன், அதனால ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அந்த ப்ராமிஸை நான் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாங்க. இப்போ நான் சொல்றேன், அடுத்த மாசம் ஒருத்தருக்கு ஒரு நான் 10,000 ரூபாய் தரேன்னு சொல்றேன், ஆனா எனக்கே தேவைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேவைக்கு அதிகமா செலவாகிட்டு இருக்கு, என்கிட்டயே கையில காசு இல்லை, ஆனாலும் அவங்க கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன்? ப்ராமிஸ் பண்ணிட்டேன் தரேன்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு நஷ்டமே வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் என்ன பண்ணணும்? அந்த காசை அவங்களுக்கு திருப்பி தரணும், அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அப்ப அந்த காசை நான் என்ன பண்ணணும்? தந்தே ஆகணும். இது மாதிரி யார் இருப்பாங்க? உத்தமமா நடக்கிறவங்க தன்னுடைய கேரக்டர், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் அவர் சொல்றாரு. ஒண்ணு, நாவினால் பொய் சொல்ல மாட்டாங்க,
தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்கவே மாட்டாங்க, ஆகாதவன் அவங்க பார்வைக்கு ரொம்ப தீழ்ப்பானவங்க, கத்தருக்கு பயந்தவர்களை தான் ரொம்ப கனம் பண்ணுவாங்க, ஆணையிட்டதுல அவருக்கு நஷ்டமே வந்தாலும் அதுல தவற மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களுடைய கேரக்டர்ஸ பத்தி சொல்றாரு சங்கீதக்காரனாகிய தாவீது. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அடுத்த வசனத்துல தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. தன் பணத்தை, அவருடைய பணத்தை என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாரு, வட்டிக்கு கொடுக்க மாட்டாரு. பணத்தை என்ன பண்ணுவார், ஒருவேளை ஒரு சிலர் கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொன்னா, சரி கடனா உனக்கு தரேன் அப்படின்னா சொல்லுவோம். அதை வட்டியா அவங்களுக்கு தரவே மாட்டாங்க. வட்டிக்கு இப்போ அவங்களுடைய கஷ்டத்து நேரத்துல நான் அவங்களுக்கு வட்டிக்கு தந்தா அவங்களால வட்டி கட்ட முடியுமா, வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்கும், கடனை திருப்பி கொடுக்க முடியும். அப்ப நெருக்கத்தின் மேல நெருக்கம் நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும். அது மாதிரி தன்னுடைய பணத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க, குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானமும் வாங்க மாட்டாங்க. ஒரு சிலர் குற்றமற்று இருப்பாங்க, அவங்களால கடனை திருப்பி தர முடியாத ஒரு சூழ்நிலையில கூட இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, அந்த கடனை திருப்பி வாங்க கூட மாட்டாங்க. கூட அவங்களால மாதிரி குற்றம் இல்லாதவன்னா அவங்க கிட்ட காசு இல்லை, அந்த இடத்துல அவங்க கிட்ட காசு இல்லை, அவனா திருப்பி கொடுங்க. இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க கடன் வாங்கியிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்க அவங்களுக்கு முடியல, இப்போ குற்றம் இல்லாத இருக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமா என்ன பண்ண மாட்டாங்க, பரிதானமும் வாங்க மாட்டாங்க, அந்த காசை வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்படி செய்யறவங்க என்னைக்குமே அசைக்கப்படவே மாட்டாங்க. கர்த்தருடைய பார்வையில என்னைக்குமே நிலைத்திருப்பாங்க. எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அவங்கள அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 15ஆம் சங்கீதத்துல சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்கள், நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில உத்தமமா நடந்து நீதியை நடப்பித்து உன் சத்தியத்தை மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் நம்மளுக்கு என்னைக்குமே நம்மளுக்கு அசைக்க முடியாத அளவுக்கு, அப்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு என்னைக்குமே நம்மளை யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு கிருபை பாராட்டுவாரு. எந்த சத்துருக்கள் வந்தாலும் சரி, நம்மளுக்கு விரோதமா எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, நமக்கு விரோதமா எழும்பும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படுவதே இல்லை. கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை God bless you.